எப்படி இருக்கீங்க மாமா? ஏதோ இருக்கேன். பசிக்குது, சரியா சாப்பாடு போட மாட்டேங்கிறாங்க. நான் வரும்போது ஏதாவது வாங்கிட்டு வரலான்னு தான் நினச்சேன். ஆனால் இங்கே ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க எதுவும் வாங்கிட்டு வரக்கூடாதுன்னு. அதனால் எதுவும் வாங்கிட்டு வரல மாமா. காஞ்சிபுரத்தில் EBA இப்படி மறுவாழ்வு மையத்தில் டி அடிக்ஷன் சென்டரில் வந்து உட்காந்துருப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல. கனவுல கூட நினச்சி பார்க்கல. அழாதீங்க மாமா, நானும் விருப்பப்பட்டு இதை செய்யலை, வேற வழி இல்லை. அதனால தான் கொண்டு வந்து சேர்த்தேன். அவமானமா இருக்கு சங்கர், செத்துணும் போல இருக்கு. மாமா அப்படிலாம் தயவு செஞ்சு சொல்லாதீங்க மாமா. நாங்கள் எல்லாரும் உங்களை ரொம்ப நேசிக்கிறோம் மாமா. உங்களை பழைய சுப்பு மாமாவா அதே கௌரவத்தோட திரும்ப கொண்டு வரணுங்கிற முயற்சி தான் மாமா இது. அக்கா ரொம்ப அழற மாமா. அவளை சமாதானமே படுத்த முடியல. சங்கர், நீயே அழற. மாமா, வயிற்றுல இருந்த குழந்தை இறந்து போகும்போது கூட அவள் இப்படி அழலை. அந்த குழந்தைய நினச்சி நீங்கள் இப்படி ஆயிட்டீங்கன்னு நினச்சிதான் மாமா அவ ரொம்ப ரொம்ப அழற மாமா. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சின்ன வயசுல நல்லா படிச்சு ஸ்கூல் வாத்தியாரா போய் இந்த ஊரே திருத்தணும்னு நினைச்சேன். ஆனா இப்ப இங்க என்ன திருத்துறதுக்கு 4 பேரு. மாமா எல்லாம் சரியாயிடும் மாமா, நம்பிக்கை வைங்க. வாழ்க்கை மேல நாங்க எல்லாரும் உங்க மேல நம்பிக்கை வச்சிருக்கோம்ல, அது மேல நம்பிக்கை வைங்க மாமா. சத்தியமா சொல்றேன், நீங்க குணமாயிடுவீங்க. நான் எந்த பாயிண்ட்ல மாறினேன்னு எனக்கே தெரியல சங்கர். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒவ்வொரு நாளும் போகும்போது எந்த மாற்றமும் தெரியல. கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பி பார்க்கும்போது வாழ்க்கையை மாறி தலைகீழா போச்சு. மாமா அதையே நினைச்சுக்கிட்டு மனசை போட்டு குழப்பிக்காதீங்க மாமா. ஆரம்பத்தில் கஷ்டமாக தான் இருக்கும், போக போக எல்லாம் சரியாயிடும் மாமா. நீங்கள் இங்கே இருக்கிறது யாருக்கும் தெரியாது மாமா, அதனால நீங்கள் கவலைப்படாதீங்க மாமா. சங்கர், மாமா. சங்கர், எனக்கு ஒரு உதவி பண்ணுவியா? சொல்லுங்க மாமா. சரசு ஒரே ஒரு தடவை பார்க்கணும், அவகிட்ட பேசணும், அவ குரலை கேட்கணும். சங்கர் ப்ளீஸ், எனக்காக ஒரே ஒரு தடவை. மாமா இப்போ மட்டும் அது வேணாம் மாமா. ஏன்னா அது உங்களுக்கு தான் தண்டனை. அதை விட அவளுக்கு இது மிகப்பெரிய தண்டனை மாமா. உங்களை கௌரவமா நல்ல நல்ல இடத்துல உங்களை பெரிய அளவை பார்த்துருக்கா. இப்போ இந்த மாதிரி ஒரு இடத்துல உங்களை அவ பார்த்தா தாங்க மாட்டேன் மாமா. ப்ளீஸ் எனக்காக அது ஒண்ணு மட்டும் கேட்காதீங்க மாமா. வேணாம் சங்கர், வேணாம். இந்த நிலைமையில அவளை பார்க்க வேணாம். அவளுக்கு அவ்வளவு பெரிய தண்டனை வேணாம். பாவம், அவன் எந்த தப்பு செய்யாதவன். அவளாவது நல்லா இருக்கட்டும், அவளாவது நல்லா இருக்கட்டும். இந்தா.
ஹலோ, யார் மேடம் நீங்க? யார் வேணும்? இங்க சுப்புன்னு ஒரு பேஷண்ட். அப்படி யாருமே இல்ல மேடம் இங்க. இல்ல இல்ல, இங்கதான் இருக்காரு. காஞ்சிபுரம்ல இருந்து இபி ஆபீசர் சுப்பு. நீங்க? நான் அவர் என் மாமா தான். அதனால நான் அவரை கட்டிக்க போற முறை. அவருக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல்ல? முறைன்னு தானே சார் சொன்னேன். சரி, இங்க இருக்காருன்னு யார் சொன்னது உங்களுக்கு? அது எப்படியோ தெரிஞ்சது, விடுங்களேன் சார். பேப்பர்ல பாத்தீங்களா இல்ல டிவி நியூஸ்ல பாத்தீங்களா? இங்க இருக்கிறவங்கள பத்தி அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட தெரியாது. நீங்க பாட்டுக்கு நேரா வந்து அவர் இங்க தான் இருக்காரு, எனக்கு தெரியும்னு சொல்றீங்க. எப்படி தெரியும்னு சொல்லுங்க. அது சார், அவர் எனக்கு ஃபோன் பண்ணாரு. பொய் சொல்லாதீங்க, அவர்கிட்ட ஃபோன் எல்லாம் கிடையாது. தயவு செஞ்சு கிளம்புங்க மேடம். சார், அர்ஜென்ட்டான மேட்ரு. அவங்க அம்மாவுக்கு நெஞ்சு வலி வந்து சென்னை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காங்க. யார் அவரை கொண்டு வந்து சேர்த்தாங்களோ தேவைப்பட்டா அவங்க வந்து தகவல் சொல்லட்டும். நீங்க உங்க வேலையை பாருங்க. ஆமா, உங்க பேர் என்ன? நான் எது கேட்டாலும் நீங்க சொல்ல மாட்டீங்க. நீங்க கேட்டா நான் எதுக்கு என் பேரை சொல்லணும்? அப்படியா? ரொம்ப நல்லது, கிளம்புங்க. இல்ல, நான் அவரை பார்த்துட்டு தான் போவேன். பார்க்காம இங்க இருந்து நான் போக மாட்டேன். மயில்சாமி சார், இந்த அம்மாவுக்கு காம்பவுண்ட் விட்டு வெளியே போறது வழி தெரியல, நீ போய் வழியை காட்டி விட்டுட்டு வா. வெளில போங்க மேடம். வாங்க மேடம், போங்க. மேடம் கிளம்புங்க மேடம். நான் இங்க இருந்து போக மாட்டேன். போகல நானே வெளியே கொண்டு விட்டு வந்துருவேன். அப்படியே என்ன திட்டாதீங்க மேடம். வேணாம் வேணாம், நானே போறேன். ஆனா காம்பவுண்ட் வரைக்கும் நீ என் கூட வரணும். அதுக்கு தானே இருக்கேன் மேடம், வாங்க. மயில்சாமி, உனக்கு சொந்த ஊர் எது? இங்க வந்து எத்தனை நாள் ஆச்சு? இங்க என்ன ஒரு 150 பேர் இருப்பாங்களா? உனக்கு குழந்தை குட்டிலாம் இல்லையா? உனக்கு இங்க என்ன வருமானம் வந்துட போகுது? ஒரு 3000 ரூபாய் கொடுப்பாங்களா? நான் உனக்கு 10,000 ரூபாய் தரேன். என்ன, நான் யாருன்னு தெரியாம நீ பாட்டுக்கு வந்துகிட்டு இருக்க. நான் யாருன்னு தெரியுமா? இது பாரு. மேடம், நீங்க போலீஸா? ஆமா. இது தெரியாம அந்த ஆள் சொன்னான்னு நீ என்ன கேட்டை விட்டு வெளியில தள்ள போற. பரவாயில்ல, நான் உன்னை மன்னிச்சிட்டேன். ஆனா உனக்கு ஏதாவது காரியம் ஆகணும்னா சொல்லு. ஆமா மேடம், ஒருத்தன் என்கிட்ட பணம் வாங்கி ஏமாத்திட்டான் மேடம். அவன் காஞ்சிபுரத்துல தான் இருக்கான் மேடம். பெரிய தாதா மேடம். அவன் யாரு, என்ன பேருன்னு சொல்லு. அவனை முட்டிக்கு முட்டி தட்டி 1 மணி நேரத்துல வட்டியோட உன் படத்தை வசூல் பண்ணி தரேன். தேங்க்ஸ் மேடம். அவன் அட்ரஸ்? இரு இரு இரு, அவ்வளவு சீக்கிரம் வேலை முடியாது. அதுக்கு முதல்ல நீ ஏன் வேலையை முடிக்கணும். உங்க வேலையா? ஆமா. சுப்புன்னு ஒருத்தர் காஞ்சிபுரத்து இபி ஆபீஸ்ல ஒர்க் பண்றவரு. இங்க வந்து 2 நாள் ஆச்சு. அவர் என் மாமா தான். அவர்கிட்ட நீ முதல்ல எனக்கு போன் பண்ண சொல்லு. முடிஞ்சா அவரை இங்க இருந்து தூக்கணும். மேடம், அப்படி என்ன அவசரம்? இன்னும் 13 நாள் தானே மேடம், கொஞ்சம் வெயிட் பண்ணலாமே. பிளானே நாசம் ஆயிடுங்க. எனக்கு வேலை போயிடுமே மேடம். போனா போட்டோம். ஆள் நல்லா ஜிம்பாடி மாதிரி தானே இருக்க. காஞ்சிபுரத்துல ஒரு பெரிய ஷாப்பிங் மால் இருக்கு. அந்த ஓனர் எனக்கு தெரிஞ்சவர் தான். அங்க செக்யூரிட்டி இன்சார்ஜ் வேலை காலியா இருக்கு. சம்பளம் மாசம் 25,000 ரூபாய். இவ்வளவா மேடம்? நீ ஏன் வேலையை முடி, உனக்கு வேலை ரெடி. சுப்பு கிட்ட போனை கொடுத்து கவிதான்னு சொல்லு, பேசுவாரு. மத்ததெல்லாம் நான் பேசிக்கிறேன். என்ன, சரியா? சரிங்க மேடம். வரேன் மேடம். வரேன் மேடம்.
மயில்சாமி மறுவாழ்வு மையத்தாளு அதுக்குள்ள சுப்புவை கவுத்து பேச வச்சுட்டானே. எல்லாம் பணம் பண்ற வேலை. ஹலோ மேடம், நான் மயில்சாமி பேசுறேன். மயிலு, ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் செக்யூரிட்டி இன்சார்ஜ் வேலைன்னு சொன்ன உடனே வேலை ஜரூரா நடக்குது போல இருக்கு. உடனே ஃபோன் பண்ணிட்ட. சுப்பு எங்க பக்கத்துல இருக்காரா? ஆமா மேடம், கையோட கூட்டிட்டு வந்திருக்கேன் மேடம். ஐயோ, கையோட கூட்டிட்டு வந்துட்டியா? எங்க? உங்க வீட்டுக்கு தான் மேடம். கதவு திறங்க மேடம், மாசில தான் நிக்கிறேன் மேடம். அட பாவி, அவ்வளவு பெரிய அப்பா டக்கரா நீ? வெட்டிக்கிட்டு வானா கட்டிக்கிட்டே வந்துட்டியே. வெரி குட்ரா. வாங்க மேடம். வர 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 வர. சுப்பு மாமா, உங்களை எப்படி இங்கேயே வர வச்சுட்டேன் பாத்தீங்களா? என்ன மேடம் ஷாக் ஆயிட்டீங்க? யார் தெரியும்ல இவரு? சமூக சேவை செய்யறவரு. நல்ல காரியம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பணத்தை காட்டினா வேலை வாங்கி தரேன்னு சொன்னா அதெல்லாம் கேட்டு மயங்கிடுவாங்களா? கேவலமான பணத்துக்கு யார் வேணாலும் மயங்கலாம். ஆனா இவங்கள மாதிரி ஆளுங்க மயங்க மாட்டாங்க. அது உங்களை மாதிரி பொது வேலை செய்யறவங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். அதுக்காக தான் இவரை நான் இங்க கூட்டிட்டு வந்தேன். நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்புங்க. தேங்க்யூ சார். ஏய் நில்லு, எதுக்கு சுப்பு மாமாவுக்கு ஃபோன் பண்ணி இங்க வர சொன்ன? அது ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் 3 ஃபேஸ் கரண்ட் போடணும். அது சம்பந்தமா விசாரிக்க. போது நிறுத்து. கையும் களவுமா மாட்டியே போய் சொல்றல, உண்மைய சொல்லு. இல்ல, நான் நிஜமா தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓ, நிஜமா தான் சொல்றியா? அப்போ இந்த இன்ஸ்பெக்டரோட பேரும் ஃபோன் நம்பரும் என்கிட்ட கொடு, நான் அவர்கிட்ட பேசணும். அதெல்லாம் உனக்கு தேவையில்லை. இல்ல, அப்படியே நீ கொடுத்தாலும் அது பொய்யா தான் இருக்கும். உன் வாழ்க்கையோட லட்சியம், கனவு, எண்ணம் எல்லாம் என்ன தெரியுமா? என் அக்காவோட வாழ்க்கையை நாசம் பண்றது. ஏன்டி இப்படி அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்குறீங்க? ஏய், மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். யார்கிட்ட பேசுறேன்னு ஜாக்கிரதையா பார்த்து பேசு. நிறுத்து. உனக்கெல்லாம் நான் மரியாதை வேண்டி கிடக்கு. திருந்தி வாழணும் ஒருத்தர் போயிருக்காரு, அவர் வாழ்க்கையை நாசம் பண்ணணும் நீங்க கூப்பிட்டுருக்கல. கையும் களமா அப்ப மாட்டிட்டல. இதுக்கு என்ன பதில் சொல்ல போற? ஆமா, நீ எதுக்கு சுப்புவை கொண்டு போய் மறுவாழ்வு மையத்துல சேர்த்த? அங்கெல்லாம் மொடா குடிகாரங்களை தான் சேர்ப்பாங்க. சுப்பு பாவம், ஏதோ குழந்தை செத்து போன சோகத்துல 2 நாள் குடிச்சிட்டாரு. தட்ஸ் ஆல். என்ன தட்ஸ் ஆல்? ஓங்கி அடைஞ்சிட்டு கட்டி போட்டுட்டு வீடு முழுக்க ரைட் பண்ணி பார்க்கட்டுமா? 10 பாட்டில் இருக்கும் வீட்ல ஃபாரின் சரக்கு. வாட் நான்சென்ஸ்! ஒரு போலீஸ்காரியை பார்த்து என்ன பேச்சு பேசுற? சங்கர், உன்னை நான் வார்ன் பண்றேன். உன்னை அடிச்சு தூக்கி உள்ள போட்டு மிதிச்சு துவம்சம் பண்றதுக்கு எனக்கு 1 நிமிஷம் ஆகாது. பாவம் சரசு ஏற்கனவே பல கஷ்டங்களை அனுபவிச்சு நொந்து போயிருக்கா. நான் உன்னை லாக்அப்ல வச்சு 4 மிதிச்சேன்னு வெயி, அடுத்த நிமிஷம் அவ ஓடி வந்து என் காலை பிடிச்சுக்கிட்டு என் தம்பியை விட்டுருன்னு கெஞ்சுவா. அவ முகத்துக்காக பாக்குறேன். ஏபார், நீ சொல்ற கதையெல்லாம் என்னால கேட்டுட்டு இருக்க முடியாது. எனக்கு என்னமோ எங்க மாமா குடிக்க ஆரம்பிச்சதுக்கே காரணம் நீயா தான் இருப்பியோன்னு சந்தேகமா இருக்கு. அந்த ஒரு சந்தேகம் மட்டும் உண்மைன்னு தெரிஞ்சது மவளை உன்னை உண்டிலன் பண்ணிடுவேன். ஏய், என்ன பண்ணுவ? உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. முன்னாடியாவது அடுத்தவங்க கம்பெனிக்கு தான் எம்டியா இருந்தேன். இப்போ நானே சொந்தமா கம்பெனி ஆரம்பிச்சு டெவலப் பண்ணி அதுக்கு ஓனரா இருக்கேன். எனக்கு எல்லா இடத்துலயும் ஆள் இருக்காங்க. நான் சொன்னேன்னா அடுத்த நிமிஷம் உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. எதுக்கு என்கிட்ட வம்பு பண்ற? நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்ல. சுப்பு சார காணோன்னு நானும் தேடி பார்த்தேன். என் போலீஸ் பிரெயினை வச்சு மறுவாழ்வு மையத்துல இருக்காருன்னு கண்டுபிடிச்சேன். அவ்வளவுதான். இதுல இருக்கிற தப்பு என்ன? இவர் என் பொறுமையை சோதிக்காத. நீ செய்யறது எதுவுமே சரி கிடையாது.
அப்படி எல்லாம் சொல்லாத. சுப்பு சரசு இவங்க 2 பேர் வாழ்க்கையிலயும் எனக்கு அக்கறை இருக்கு. ஐயோ சாமி, உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். எங்க அக்கா மேலேயும் சுப்பு மாமா மேலேயும் உன் நிழல் கூட படக்கூடாது. இதுதான் உன் லிமிட். இந்த லிமிட்டை தாண்டி நீ அடி எடுத்து வச்ச, நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போக சொல்லிட்டேன். செக். அன்று வந்ததும் அதே நிலா, இன்று வந்ததும் இதே நிலா. என்ன மாப்பிள, என்ன இங்க திண்ணையில உட்காந்துக்கிட்டு நிலவை பார்த்துக்கிட்டு இருக்க? உள்ள போய் படுக்க வேண்டியதானே? தூக்கம் வந்தா தூங்க வேண்டியதானே? எங்க மாமா தூக்கம் வரல. எனக்கு வருதே. உனக்கு வந்தா போய் படு. என்ன மாப்பிள, நீ தூங்காம நான் என்னைக்காவது தூங்கி இருக்கனா? என்ன புது கதையா இருக்கு? எத்தனையோ நாள் நீ விட்ட கொரட்டையில நான் தூங்காம இருந்திருக்கேன். கொரட்டை விடுறத பத்தில நீ பேசக்கூடாது. அது என்னோட பேச்சுரிமை. என்னது பேச்சுரிமையா? கொரட்டை. ஆனா நம்ம பரம்பரைய கொரட்டை விட்டு கேட்ட பரம்பரை தானே. என்னையா இது? இதுல பரம்பரை வேறையா? இந்த ஒரு விஷயத்துல மட்டும்தான் நீயும் நானும் ஈக்குவலா இருக்க மாப்ள. அப்புறம் இந்த படிப்பு, இந்த தகுதி, இந்த அறிவு, இந்த ஐக்கியம் அதுலெல்லாம் ஒரு படி என்ன விட நீ மேல இருக்கேன்னு சொல்ல வந்த. அதுக்குள்ள நீ அவசரப்படுறிய. அப்படிவா வலிக்கு. சரி, வந்தது வந்துட்டேன். நான் இப்ப தூங்கணுமா வேண்டாமா? யோ, இவ்வளவு பெரிய திண்ணை இருக்கு. இங்க எங்கேயாச்சும் ஓரமா படுத்து தூங்கு, இல்லன்னா மொட்டை மாடில போய் படுத்து தூங்கு, இல்ல உள்ள ஹால்ல போய் படுத்து தூங்கு. நீ மென்டலா டிஸ்டர்பா இருக்கும் போது நான் எப்படி மாப்பிள தூங்குறது? அப்புறம் என் கனவுல காட்டு எருமை வந்து என் நெஞ்சிலேயே நச்சு நச்சுன்னு மிதிக்கும். மாமா, எனக்கு தூக்கம் வரல மாமா. ஏய், இப்படி கண்டதை போட்டு குழப்பிக்கிட்டு இருந்தானா மனசு பூரா குழப்பமா இருந்தா தூக்கம் எப்படி உனக்கு வரும்? தூங்கறதுக்கு வேணா மாமா ஒரு மருந்து தரட்டுமா? என்ன மாமா சும்மா எல்லாத்துக்கும் மருந்து மருந்து சொல்லிட்டு இருக்க? திவ்யா தான் மருந்து சொல்லிட்டு நீயும் அப்படியே. இல்ல மாப்ள, உனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கே மனசுக்குள்ள. மாமா, என் பிரச்சனையே இப்ப நீதான். மரியாதையா உள்ள போயிடு, இல்ல என்ன தனியா விடு. என்ன மாப்ள இது? இவ்வளவு சுலபமா சொல்லிவிட்ட நீ. நான் உனக்காக கந்தசாமி கோவில் தெருவெல்லாம் அலைஞ்சு பல நாட்டு மருந்து கடைகள்லாம் ஏறி இறங்கி உன் துக்கத்துக்கும் கஷ்டத்துக்கும் நான் மருந்து வாங்கிட்டு வந்திருக்கிறேன். அக்கா உள்ள ரெடி பண்ணிட்டு இருக்கு. நீ வா, உள்ள வா. என்ன மருந்து? ஆனா நீ வா, நான் சொல்றேன். நீ வா, நான் சொல்றேன். ராத்திரி நேரத்துல அந்த மருந்து பேர்லாம் சொல்லக்கூடாது. அப்புறம் அந்த மருந்தோட வீரியெல்லாம் போயிடுமாப்ல. நீ வந்து ஒரு நாள் சாப்பிட்டு பாரு, உனக்கே அதோட முறுக்கு எஃபெக்ட் தெரியுமாப்ல. வா. அட வாங்குறேன். அட பனியில உட்கார்ந்து இருந்தா உடம்புக்கு ஆகாது. அட வரேன். அட வாங்குறேன். வரேன்றல. வாங்குறேன். ஏய்யா ராசா. ஏமா நீ இன்னும் தூங்கலையா? எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. எனக்குன்னு சில கடமைகள் இருக்கு. அத நிறைவேற்றுற வரைக்கும் என் 2 கண்ணுலயும் தூக்கமே வராது. அப்படி என்ன உனக்கு கடமை? இந்த பாலை குடிய, அதான் என் கடமையே. அட குடி மாப்ள. பாரிஸ்ல 10 நாட்டு மருந்து கடையில ஏறி இறங்கி தேடி வாங்கிட்டு வந்தேன்னு நான் சொன்னனே, அந்த மருந்து தான் இது. குடி. அட குடி மாப்ள, நாங்க என்ன விஷத்தையா கொடுத்துட போறோம்? குடி. குடிக்கணும், அவ்வளவுதான். குடு.